10,000 ரூபாய் தான் என் வங்கி கணக்கில் இருக்கிறது என்று சொல்லக்கூடியவர்கள் இன்றைக்கு கொடைக்கானலில் போய் தங்குகிற அந்த விடுதியினுடைய ஒரு நாள் வாடகை கிட்டத்தட்ட 70,000 என்று பேசப்படுகிறது. அங்கே ஒரு முட்டையினுடைய விலை 400 ரூபாய் சொல்லுகிறார்கள். இன்றைக்கு அறிக்கை வந்திருக்கிறது. 10,000 ரூபாய் பணம் வைத்திருப்பவர்கள் இன்றைக்கு கொடைக்கானலில் போய் குதூகலமாக இருப்பதற்கு பணம் எங்கிருந்து வந்தது என்று ஒரு மருமகன் கொடுத்துருக்கலாம், மகன் கொடுத்துருக்கலாம், மகள் கொடுத்துருக்கலாம். என்ன சார் இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்டுன்னு இருக்கீங்க? பார்த்தா சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க. ஜிடி ஹாலிடேஸ் போட்டீங்கன்னா அவங்களே உங்களுக்கு டூர் கூட்டு போயிட்டு வந்துருவாங்க. இதெல்லாம் ஒரு கேள்வியா இது? இன்னைக்கு நான் சொல்றேன், ஒரு நாளைக்கு முதலமைச்சருடைய செலவு அங்கே அவங்க மருமகனுக்கு எங்கேருந்து பணம் வந்தது, அவங்க மகனுக்கு எங்கேருந்து வந்தது? அவங்க ஸ்கூல் வச்சு நடத்தலையா, இல்லை அவங்க பிசினஸ் பண்ண எங்கேருந்து வந்ததுன்னு தான் நான் கேட்குறேன். அதிகாரத்தில் இருப்பவர்கள் கொள்ளையடித்திருக்கிறார், அந்த பணத்தை எடுத்து செலவழிக்கிறான்னு சொல்லிட்டு போங்களேன். ஏன் மூடி மறைச்சு பேசுறீங்க? கொள்ளையடித்த கும்பல் தலைவன் ஸ்டாலின் நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். எத்தனை கிரானைட்டுகள் உடைக்கப்படும், எத்தனை மலைகள் தோண்டப்பட்டிருக்கிறது, எத்தனை பள்ளத்தாக்குகள் ஆகி இருக்கிறது, எத்தனையோ மலைகள். ஏன் அதை பத்தி பேசுங்களே, மணிக்கணக்கில் பேசுவோம். உங்களுக்கு இன்னைக்கு ஓய்வு தேவை, நிரந்தரமான ஓய்வை தமிழக வெற்றி கழகம் கொடுத்திருக்கிறது. கொடைக்கானல் முடித்தோடு அப்படியே வெளிநாட்டுக்கு கிளம்பிடுங்க, இல்லைன்னா தூக்கி உள்ள வச்சிருவோம். அடித்த கொள்ளைக்கு சவால் விட்டு சொல்றேன், சிறைகள் கட்டப்படுகிறது. இங்க இருக்கிற எந்த அமைச்சரும் செய்ய போறது இல்ல. ரகுபதிக்கு இருக்கு வேடிக்கை, என் தொகுதியில சவால் விட்டு சொல்றேன், தனி சிறை, பாசல் சிறைச்சாலை போல, அண்டார்டிகா காடுகளில் இருக்கிற சிறைச்சாலையை போல, அட்லாண்டிக் பெருங்கடலுக்குள்ள இருக்கிற சிறையை போல, அந்தமானில் இருக்கிற சிறையை போல இந்த அமைச்சர்கள் அத்தனை பேருக்கும் சிறை உறுதி, முதலமைச்சருக்கும் சிறை எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இல்ல மே 4 அவர் போவாரா மாட்டாரா? விஜய் ஆஸ்திரேலியா போவாரா மாட்டாரா? அதுக்கெல்லாம் ஏங்க நீங்க உங்க கற்பனை கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லாம தான் கடந்து போறேன். எங்கள் தலைவர் எங்களோடு களத்தில் நின்றவர்களோடு 234 தொகுதியினுடைய வேட்பாளர்களோடு என்ன செய்ய போறோம், அடுத்து எந்த மாதிரியான வாக்கு சதவீதம் அங்கே உயர்ந்திருக்கிறது, எப்படி வாக்கு செலுத்தினார்கள் மக்கள், நீங்க பூத்துக்கு போனீங்களா? அது மட்டும் இல்ல, இப்ப இன்னைக்கு தேர்தல் அந்த பெட்டிகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு இடத்திலையும் வேட்பாளர்கள் போய் நிச்சயமாக போறவையிடணும், திறந்தோறும் செல்லணும், உத்தரவிட்டு கொண்டிருக்கிற ஒரு உன்னத தலைவனை நாங்கள் பெற்றுக்கணும்.